அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் தேட்டரில் வந்து ஒயரிங்கில் வந்து சின்ன சின்ன பிரச்சனை இருந்து அது வந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கிறோம். இப்போ தேட்டரில் வந்து வர ஒயர் எல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன ஒயராக போட்டுறாங்க. அதாவது உள்ள கம்பி அதுக்கு மேலே வர ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ரொம்ப லேசான ஒயரு. வண்டி ரொட்டாவேட்டர் ஓடும்போது இந்த உழவு ஓட்டும்போது இந்த வைப்ரேஷனால் வந்து உள்ளே வந்து ஸ்டேரிங் அந்த லாடு வருது, அதில் வந்து உறைஞ்சி வந்து இந்த மாதிரி ஸ்டேரிங் லாடில் வந்து உறையும் போது வந்து காயம் ஏற்படுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நூற்றோ பேஸோ ஏதோ ஒன்று வந்து காயம் ஏற்பட்டு கரண்ட்டு வந்து கரெக்டாக வர்றதில்லை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபியூஸ் போயிடுது. இல்லை அப்படின்னா வந்து இந்த கருகிற வாசம் மாதிரி, இல்லை அப்படின்னா இதோட பெரிய பிரச்சனைனா ஒயரிங் டோட்டலாக வந்து வெந்துட்டே போயிடுது. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைங்க வந்து வருது. இவங்க வந்து ஒயரிங்கை வந்து நம்ம மட்டமான ஒயரிங் குவாலிட்டி தான் பண்ணுறாங்க. ஏன்னா தேட்டர் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வரப்புழுதி சேறு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஓட வேண்டிய இடத்துல வந்து நம்ம ஒயரிங்கை வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்கோணும். எல்லாமே வந்து ஓப்பன் ஒயரிங் பண்ணுற மாதிரி ரொம்ப சிம்பிளாக பண்ணி குவாலிட்டி வைஸ் ரொம்ப மோசமாக இருக்குது. இதுக்கு வந்து தெளிவாக ஒயர் வந்து இந்த 2 கோரு 3 கோருங்கிற மாதிரி ஒயரு வரும். அந்த மாதிரி குவாலிட்டியான ஒயரை போட்டு எதுவுமே வந்து காயமாகாத அளவுக்கு இருக்கணும். அதே மாதிரி இந்த ஜாயிண்ட் பண்ணுற இந்த லெக்கு எல்லாமே வந்து மண் புழுதி அப்பாத அளவுக்கு இதுக்கு கவர் பண்ணி இருக்கிற மாதிரி பண்ணால் மட்டும்தான் ஒயரிங் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.